அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 299வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த 299வது நாளில் ஒரு பெரிய சோகத்தை உலகமெல்லாம் எடுத்துக்கொள்கிறார்கள், வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அது இஸ்மாயில் ஹனையா அவர்கள் கொலை செய்யப்பட்டது. அவர்களை யார் கொலை செய்தார்கள் என்பதை பற்றிய செய்திகள் இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை என்றாலும், அவருடைய தலைக்கு வைத்திருந்த $5 மில்லியன் பெற்றுக்கொள்கின்ற முனாஃபிக்குகள் கூட்டம் எதுவும் செய்திருக்கலாம் என்ற செய்தி இப்பொழுது வெளியே வந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேல்தான் இதற்கு பின்னணியில் இருந்தது, பணத்தை கொடுத்தது. ஆனால் அது தன்னுடைய ராக்கெட்டுகளை கூட கொடுத்திருக்கும். ஏனென்று சொன்னால் ராக்கெட்டு தான் தாக்கியது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஈரான் ஒரே அடியாக இஸ்ரேல் தான் தாக்கியது, அதற்கு கடுமையான பதிலடியை கொடுக்க வேண்டும் என்று சையத் அலி காமினி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நேயர்கள் பலர் வருத்தத்தோடு ஈரானை மிகவும் கசப்பான மொழிகளில் பேசுகிறார்கள். அப்படியல்ல, ஈரான் அதற்கு திருப்பி கொடுக்கும். இதுவரைக்கும் ஈரான் இது போன்ற விஷயங்களில் திருப்பி தாக்காமல் இருந்தது இல்லை. இப்பொழுது 2 அறிவிப்பும் சுப்ரீம் லீடர் என்று சொல்லக்கூடிய சையத் அலி காமினி அவர்களிடம் இருந்துதான் வந்திருக்கிறது. ஆனால் உலக மக்களுடைய நெஞ்சங்களை எல்லாம் முழுக்குவது எப்படி? இவ்வளவு முக்கியமான ஒரு தலைவர் தஹரானிலே இருக்கின்ற போது பாதுகாப்பை கைவிட்டார்கள். அதிலும் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கி இருந்திருக்கிறார். ஒரு மாடியில் அவரும் அவருடைய பாடிகார்டு இருந்திருக்கிறார்கள். இன்னொரு மாடியில் PIJ லீடர் சியா நெஹ்லாகான் என்பவர், பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாதினுடைய தலைவர் ஜியாத் நெஹ்லாகான் என்பவர் இருந்திருக்கிறார். அவர் மீது தாக்குதல் நடத்தவில்லை, இந்த ஃப்ளோர் மட்டும் தாக்கப்பட்டிருக்கிறது. அவரும் மிக முக்கியமானவர் என்றால் போர்க்களத்தில் நின்று பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாதோடைய யுத்தத்தை நடத்துபவர். ஆகவே ஒரு க்ளோஸ் ரேஞ்சில் என்று சொல்லக்கூடிய மிகவும் அண்மையில் இருந்துதான் தாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், இஸ்ரேலுடைய கைப்பாவையாக செயல்படுகின்ற முனாஃபிகளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதையும் சொன்னாலும், ஒரே அடியாக இஸ்ரேல் இப்பொழுது பழி வாங்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறது. இப்பொழுதே இஸ்ரேல் நத்தன்யாஹூ, நான் கொஞ்சம் கெத்தோட, நான் இவர்களுடைய ஒப்பந்தம் என்ற பெயரில் இவர்களிடத்தில் சரணாகி இருந்தால் இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்காது என்று பீட்டிக் கொண்டு இருக்கிறார். நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், பல ஆங்கில சேனல்களில் வந்த நேயர்களும் அதை சொல்லுகிறார்கள். ஹமாஸ் சகோதரர்களும் ஹிஸ்புல்லா போராளிகளும் ஹவுதீஸும் அதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹமாஸ் இயக்கத்தை 1987 ஆரம்பித்த ஷேக் அகமது யாசின் அவர்களே இதேபோல்தான் ஒரு முறை தாக்கப்பட்டு காயம்பட்டார், இன்னொரு முறை தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டார். ஆகவே இது போன்ற உங்களுடைய குறிவைத்து கொலை செய்யப்படும் தலைவர்களால் போராளிகளுடைய உற்சாகம் குறைந்துவிடும், அல்லது போராளிகள் போராட மாட்டார்கள், ஒரேடியாக தலையை கவிழ்த்து விட்டு போய்விடுவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் அதில் தோல்வி அடைவீர்கள். நான் அடிக்கடி இதற்கு முன்னால் உங்களிடத்திலே ஒரு புத்தகத்தை காட்டுவேன், ரைஸ் அண்ட் கில் என்ற அந்த புத்தகம். அதில் தலைப்பிலேயே த சீக்ரெட் ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல்ஸ் டார்கெட்டட் அசாசினேஷன்ஸ், எப்படியெல்லாம் இது போன்ற கொலைகளை செய்கிறார்கள் என்பதை வெளிக்காட்டும் ஒரு புத்தகம்தான். ஏறத்தாழ ஒரு 800 பக்கங்களை, 800லிருந்து 900 பக்கங்களை கொண்டது பிற்சேர்க்கையோடு சேர்த்து. அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்னொரு துணை தலைப்பு என்னவென்று சொன்னால், த ஹிஸ்டரி ஆஃப் மொசாஸ் டார்கெட்டட் கில்லிங். மொசாத் என்ற உளவுத்துறையினுடைய டார்கெட்டட் கில்லிங், அவர்கள் குறிவைத்து கொலை செய்வது. CIA இது போல
பல கொலைகளை செய்திருக்கிறது. பிடல் காஸ்ட்ரோ என்பவர் 1000 முறை குறிவைத்து கொலை செய்யப்படுவதற்கு சிஐஏ முயற்சி செய்திருக்கிறது. இஸ்மாயில் ஹனியாவும் 10 ஆண்டுகளாக இந்த இஸ்ரேலுடைய டார்கெட்டில் இருக்கிறார். இப்பொழுது ஒரு அரசியல் பிரிவு தலைவர் தான் அவர். யஹ்யா சின்வார் அளவுக்கோ அல்லது மற்றவர்களைப் போலவோ, இன்னும் 3 பேரை சொல்லுகிறார்கள், மற்றவரைப் போலவோ அவர் போர்க்களத்திலே நின்று போரை நடத்தியவர் அல்ல. அவர் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டவர் தான். இதுபோல அவர்கள் முக்கியமான 350 பேரை இழந்திருக்கிறார்கள். இப்பொழுது 351வது ஆளை இழந்திருக்கிறார்கள். யஹ்யா நம்மளுடைய இஸ்மாயில் ஹனியா ஷஹீத் அவர்கள் ஷேக் அகமது யாசின் அவர்களை முதலாக சந்திக்கின்ற போது, அவர் சந்தித்துவிட்டு வெளியே வந்தவுடன் அந்த கட்டடத்தை மொசாது தாக்கியது. ஆனால் அதில் எந்த சேதாரமும் இல்லை. இது ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால். அன்றையிலிருந்தே குறிவைக்கப்படக்கூடிய ஒருவர் தான் யஹ்யா இஸ்மாயில் ஹனியா. அதன் பிறகு அந்த மக்கள் அந்த மரணத்தை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதுதான். அபு சலீம் என்பவர் இந்த இஸ்மாயில் ஹனியாவுடைய ஒரு மகன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், போராளிகள் குழு என் தந்தை இறந்ததால் தங்களை தாழ்த்தி கொள்ள மாட்டார்கள், தங்களுடைய தாக்குதலை தாழ்த்தி கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர்களுடைய பேர குழந்தைகளை எல்லாம் காசா பீச் ஹவுஸில் வைத்து கொலை செய்தார்கள் என்பதை நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவருடைய மருமகள் ஒருத்தி உயிரோடு இருக்கிறார். அவருடைய 2 மகள் கொலை செய்யப்பட்டார்கள். அமல் அண்ட் முனா என்ற 2 பேர். அவர் நேற்று விட்ட அறிக்கையில் அந்த சகோதரி இனாஸ் ஹனியா ஒரு அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார், என்னுடைய அமல் அண்ட் முனா 2 மகள்களையும் பார்த்து மகள்களே, உங்களுடைய கிராண்ட்ஃபாதர், உங்களுடைய தாத்தா உங்களோடு வந்து விட்டார்கள். நீங்கள் சொர்க்கத்தில் அவருக்கு சிறந்த வரவேற்பு ஒன்றை ஏற்பாடு செய்யுங்கள். இதுதான் அவர்கள் மரணத்தை எடுத்துக்கொள்வது. இவர்கள் இன்று போயிருக்கிறார்கள், நாம் நாளை போவோம். எல்லோரும் ஒரு இடத்தில் மரணத்துக்கு பின்னால் வரும் வாழ்க்கையில் நாம் கூடுவோம் என்று அவர்கள் அதை எடுத்துக்கொள்கிறார்கள். ஆகவே இங்கே மரணங்கள், நீங்கள் 39,445, நேற்று மட்டும் 45 பேரை கொலை செய்திருக்கிறார்கள் ஈதர்கள். அவர்களுக்கும் இவர்களுக்கும் நீங்கள் வேற்றுமைப்படுத்தி பார்க்க தேவையில்லை. ஆனால் ஈரானுக்கு ஒரு பெருத்த அவமானம் என்றுதான் நாம் இப்பொழுது சொல்ல வேண்டும். ஒரு பதவியேற்பு விழாவில் ஒரு முக்கிய, அதாவது 30 வருடங்களாக டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு முக்கிய விருந்தாளி வந்திருக்கும் போதே அவரை பாதுகாக்க தவறியதுக்கு நீங்கள் உரிய காரணத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். உங்கள் மீது இருந்த பிம்பங்கள் எல்லாம் உடைந்து விடுமோ என்ற நிலை இருக்கிறது. இப்பொழுது வந்த பிரசிடென்ட் பெகிஸ்கியான் ப்ரோ வெஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். அவரை சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு நேயர்கள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிறார்கள். ஆக அதெல்லாம் உண்மை அல்ல. அங்கே ஒரு சுப்ரீம் லீடர் இருக்கிறார், அவர் பொறுப்பேற்று கொண்டார், அதை பழிவாங்குவது எங்களுடைய கடமை என சொல்லி இருக்கிறார். இருந்தாலும் நேற்று காசா பகுதியில் அவர் பிறந்த இடம் சக்தி என்ற ஒரு ரிஃப்யூஜி கேம்ப், ஒரு அகதிகள் முகாம்தான். அவருடைய உடல் தோஹாவில் அடக்கப்பட இருக்கிறது. ஆனால் நேற்று வெஸ்ட் பேங்கில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள், தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தின் மீது. அதே போல ஹமாஸ் போராளிகளும் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். எங்கே ரஃபாவில் கான் யூனிஸிலிருந்து வெளியே வந்த பிறகு அங்கே இருக்கின்ற இடிபாடுகளுக்கு இடையில் சில சில்லறை வதியுமிடங்களை உருவாக்கி கொள்ளுகிறார்கள் பாலஸ்தீன மக்கள். அதே போல இசத்தின் அல் காசம் பிரிகேட் நேற்று ஒரு 3 இடங்களில் இஸ்ரேலிய இராணுவத்தினரை குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள். அதில் பிலாடெல்பியா ஆக்சிஸ் என்ற சலாதீன் ஆக்சிஸும் உண்டு.
ஆனால் நேற்று நெத்தன்யாஹூ பேசும்போது நாங்கள் இந்த யுத்தத்தில் தொடர்ந்து இருப்பதால் தான் பிலாடெல்பியா ஆக்சிஸ் எல்லாம் எங்களுடைய கைகளிலே இருக்கிறது, இல்லையில் எப்பொழுதே போயிருக்கிறது. அது உண்மையிலே அவனுக்கு சொந்தமானதல்ல, அது பாலஸ்தீனர்களுக்கும் எகிப்துக்கும் சொந்தமானவர்கள். சொரணைக்கட்ட எகிப்து அதற்கு எதிர் அறிக்கை எதுவும் விடவில்லை. அவர்கள் எங்களுடைய பங்கில் நேற்று நாங்கள் ஐடிஎஃப் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்ஸை தாக்கி இருக்கிறோம், அஸ்கலானை தாக்கி இருக்கிறோம், காசா வளாகத்தை தாக்கி இருக்கிறோம், இன்னும் தொடர்ந்து தாக்குவோம். அதாவது 75 ஆண்டுகளுக்கு பிறகு நான் சாதித்து விட்டேன், 75 ஆண்டுகள் தொடர்ந்து இனப்படுகொலை செய்துவிட்டு நான் சாதித்து விட்டேன் என்ற நெத்தன்யாஹூ ஒன்றை ஆலோசிக்க வேண்டும். அங்கே எதை சாதித்தீர்கள்? அப்போ அவைகளை கொலை செய்வதை தவிர உங்களுடைய யுத்தத்தின் நோக்கம் எதுவும் நிறைவேறவில்லை. ஒரு இஸ்மாயில் ஹனையா போனவுடன் அந்த இடத்துக்கு இன்னொருவர் வருவார். நான் நேற்றே சொன்னது போல இஸ்மாயில் ஹனையா பிரிகேட்ஸ்னு ஒரு கூட்டம் கிளம்பி உங்களை இன்னும் தாக்கி கொண்டே தான் இருக்கும். ஏற்கனவே எல்லோரும் தெளிவுபடுத்தியபடி இந்த ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த போராளிகள் ஒரு ஐடியாலஜி, அவர்கள் ஒரு கொள்கை, அவர்கள் விடமாட்டார்கள். அதே போல ஹவுதீஸும் நாங்கள் நிச்சயமாக இதற்கு பதிலடி கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் ஹைஃபா இலியாட் துறைமுகங்களை தாக்கியிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கு வருவோம் என்று சொன்னால் நேற்று அந்த இடிபாடுகளுக்கு இடையிலே ஃபாத் அல் சுகூர் என்பவர் கொலை செய்யப்பட்டார் என்று இஸ்ரேலும், இல்லை என்று ஈரானிய நியூஸ் ஏஜென்சியும் சொல்லி கொண்டிருந்தது. ஹிஸ்புல்லா அவர் இறந்தது உண்மை என்பதை ஒத்துக்கொள்கிறது. இன்றைக்கு அவருக்கு மிகப்பெரியதொரு ஜனாசா இது நடந்திருக்கிறது. ஹிஸ்புல்லாவும் நாங்களும் இதற்காக ஹனையாவுடைய கொலைக்காக பழி வாங்குவோம் என்று கூறியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பு வைத்தது போல யுஎஸ் பல முனைகளிலும் இருந்து, அமெரிக்கா சொல்லுகிறது பல முனைகளிலும் இருந்து இஸ்ரேல் தாக்கப்படுமையானால் நாங்கள் அதை பாதுகாப்பதற்கு வருவோம் என்று நேற்று வரைக்கும் ஒரு விதமாக பேசிக்கொண்டிருந்த கமலா ஹாரிஸ் இஸ்ரேலை பாதுகாப்பது எங்களுடைய கடமைகளில் ஒன்று என்று சொல்லியிருக்கிறார். இப்படி அமெரிக்காவினுடைய அறிக்கை எங்கப்பங்குதில் வெள்ளரிக்காவில் வெண்ணெய் தடவியது போல் இருக்கிறது. இஸ்ரேல் அதற்கு காரணமல்ல, இருந்தாலும் நாங்கள் இஸ்ரேலை பாதுகாப்போம் என்று அறிவித்திருக்கிறது. ஆகவே எதிர் தாக்குதல்கள் நிறைய வரும் போல தெரிகிறது. அது எப்படி வருகிறது, என்ன ஏது என்பதை நீங்கள் இணைந்திருங்கள், உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.